அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய தலைப்பு தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் வழிமுறைகள். இது 11th எத்திக்ஸ் புக்ல இருக்கக்கூடிய 3rd லெசன். இந்த வீடியோல இந்த 3rd லெசனுடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரே வீடியோல பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். ஆற்றுப்படை நூல்கள் இயற்றப்பட்டதன் குறிக்கோள். எல்லா கூற்றுகளையும் பார்த்துடலாம். அரசர்களின் போர் தன்மையை பற்றி பாடுவதற்கு இயற்றப்பட்டது. தவறு. பாணர்களை பற்றி பாடுவதற்கு இயற்றப்பட்டது. இதுவும் தவறு. பாடினிகளை பற்றி பாடுவதற்கு இயற்றப்பட்டது. இதுவும் தவறுதான். அப்ப சரியான விடை எதுன்னு பாத்தீங்கன்னா அரசர்களின் வள்ளல் தன்மையை பற்றி பாடுவதற்கு இயற்றப்பட்டதுதான் இந்த ஆற்றுப்படை நூல்கள். வாய்மையை பிழையா நன்மொழி என்று குறிப்பிடும் 8 தொகை நூல்களும் ஒன்று அப்படின்னு பாத்தீங்கன்னா நற்றிணை. சங்ககால பெண்பார் புலவர் வரிசையில் இடம் பெறாதவரை தேர்ந்தெடுக்க. ஔவையார் சங்ககால புலவர் தான். ஆதிமந்தியார் சங்ககால புலவர் தான். நப்பசலியார் சங்ககால புலவர் தான். இந்த காரைக்கால் அம்மையார் தான் சங்ககால புலவர் அல்ல. சரிங்களா? கோவலன் செய்நன்றி மறவா பண்பினன் என்பதை எக்கூற்று புலப்படுத்துகிறது. ஃபர்ஸ்ட் கூற்று என்னன்னா, யானையிடமிருந்து முதியவரை காத்த கருணை மறவன். இது இல்ல. கணவனுக்கும் மனைவிக்கும் பெரும் பொருள் கொடுத்து இல்லற வாழ்வில் இணைத்து வைத்த செல்லா செல்வன். இதுவும் இல்ல. மணிமேகலா என்ற தெய்வத்தின் நினைவாக தன் மகளுக்கு மணிமேகலை என்று பெயர் சூட்டியவன். இதுதான் சரியான விடை. சரிங்களா? இதனாலதான் அவர் என்ன சொல்றாங்க, கோவலன் செய்நன்றி மறவா பண்பினன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பொறுத்துக. வாக்கு தவறாமை. தசரதர், செயல் வீரர் அனுமன், நட்பு குகன், விருந்து சபரி. அப்ப சரியான விடை பாத்தீங்கன்னா 4 3 2 1. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பொருந்தாத இணையை சுட்டுக. தருமன் பொறுமை கரெக்ட் தான். அர்ஜுனன் வில்லாற்றல் கரெக்ட். துரியோதனன் பொறாமை இதுவும் கரெக்ட். பீமன் கொடை இதுதான் தப்பு. அப்ப இதுதான் பொருந்தாத இணை. சரியான விடை குறிப்பை தெரிவு செய்க. பாண்டு குந்தி வருவாங்க. ராமன் சீதை, ராவணன் மண்டோதரி, திருதராட்டிரன் காந்தாரி. அப்ப இதுவும் பாத்தீங்கன்னா 4 3 2 1 தான். சோ சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. பின் வருவனவற்றுள் பொருந்தாத இணை எது? கோப்பெருஞ்சோழன், பிசிராந்தையார் இவங்க 2 பேருமே நண்பர்கள். பாரி கபிலர் இவங்க 2 பேரும் நண்பர்கள் தான். ஔவையார் அதியமான் இவங்க 2 பேரும் நண்பர்கள் தான். கூனி சகுனி இவங்க 2 பேரும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா இவங்க வந்துட்டு ராமாயணத்துல வருவாங்க, இவர் வந்துட்டு மகாபாரதத்துல வருவாங்க. தமிழில் விருத்தப்பாவில் தோன்றிய முதல் காப்பியம் எதுன்னு பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி தான். பின் வருவனவற்றுள் அகநூல் எது அப்படின்னா குறுந்தொகை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி எல்லா கொஸ்டின்ஸும் உடனுக்குடனே படிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.